السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين. وقال نبي الله صلى الله عليه وسلم خذوا القرآن من أربعة. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய சிறப்பான இந்த நிறுவனத்தில் இன்றைய தினம் திருக்குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகளுக்கு சனது வழங்குகிற மிக பாக்கியமான நிகழ்வு. சங்கை மிக்க உலமாக்கள், மரியாதைக்குரிய நமது மதரசாவினுடைய முதல்வர் உட்பட பேராசிரியர் பெருமக்கள், மேடையில் அமைந்திருக்கிற தலைவர் உட்பட எங்களை எல்லாம் வழிகாட்டுகிற மரியாதைக்குரிய சங்கை மிக்க ஈசா ஹதரத் தாமத் பரக்காத்துக்கும் உட்பட எனக்கு முன்னர் இங்கே பேசி அமைந்த உலமாக்கள் எல்லோரும் நிரம்ப இருக்க, கிட்டத்தட்ட உலமாக்களும் ஆபிதுகளுமே நிறைந்த ஒரு சபையாகவும் காட்சி அளிக்கிறது. சங்கை மிக்கவர்களே, அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து நிறைய எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறான். நாம் அவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். எல்லோருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறது, தேவை இருக்கிறது. அவனுக்கு நம்முடைய தேவை இல்லை. அதை அவன் சொன்னான் திருக்குர்ஆனில், வல்லாஹுல் கனி வ அந்துமுல் ஃபுகரா. அவன் உங்களிடத்தில் தேவை அவனுக்கு இல்லை,
நீங்கள் தொழுதால் அவனுக்கு என்ன லாபம்? கொடுத்தால் என்ன லாபம்? நீங்கள் கண்ணீர் வடிப்பதால் அவன் தேவை நிறைவேறுகிறதா? நீங்கள் வழங்குவதாலும் வணங்குவதாலும் அவனுக்கு அதன் பக்கம் எந்த தேவையும் இல்லை. நன்கு கவனத்தில் வைக்க வேண்டும். வல்லாஹுல் கனி வ அன்துமுல் ஃபுகரா. நீங்கள் தேவை உடையவர்கள். 1000 எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அல்லாவும் நம்மிடத்தில் தேவை இல்லை, நான் எப்படி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ரப்புக்கு இருக்கிறது. நான் எப்படி வாழ வேண்டும், என்னுடைய பாவனை எப்படி இருக்க வேண்டும், என் நடை எப்படி இருக்க வேண்டும், பார்வை எப்படி இருக்க வேண்டும், சிந்தனை உட்பட நான் எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பர்களே, அல்லாஹ் கொடுத்த விலை மதிக்க முடியாத காலம் நமது வாழ்க்கை. எங்கோ மிஸ் பண்ணுகிறோம், எங்கோ தவறு இழைக்கிறோம். எப்போதாவது சஞ்சலம் வந்தால் மாத்திரம் துடிக்கிறோம், பதறுகிறோம். சஞ்சலத்திற்கு காரணத்தை அறிவதற்கு நாம் கொஞ்சமும் கவனம் செலுத்துவதில்லை. நான் எல்லோரின் கவனத்திலும் சொல்கிறேன், உங்கள் நினைவில் ரப்பு இருப்பான் என்றால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். உங்கள் நினைவில் அவன் இருப்பான் என்றால் நீங்கள் கண்ணியமாகிறீர்கள். திருக்குர்ஆன் பேசும். இன்றைக்கு அவன் நினைவு நம்மை விட்டும் நிறையவே தூரமாக இருக்கிறது. நான் வருமானத்துக்குள்ளால், தொழில்துறைகளுக்குள்ளால் என் ரப்பை மறக்கும் நிலை உருவாகி இருக்கிறது. என் இல்லத்துக்குள்ளால் என் ரப்பை மறக்கும் நிலை உருவாகி இருக்கிறது. எனக்கு முன்னால் உலகம் காட்சி அளித்தால் உலகத்தை விட மேலாக நான் எதையும் பார்க்காத நிலைக்கு ஆளாக்கப்படுகிறேன். நான் செய்கிற தவறை நான் உணர்வதற்கு கூட வாய்ப்பில்லாமல் போகிறேன். ஆழமாக எங்கள் ஹாஃபிதுகளுக்கு சனது கொடுக்கும் இந்த நிகழ்வில் நான் பதிவு செய்கிறேன். உங்கள் வீட்டிலும், நாட்டிலும், வாழ்விலும், வாழ்வாதாரத்திலும் நீங்கள் பாதிக்கப்படுகிற போதெல்லாம் ஞாபகம் வையுங்கள், நீங்கள் எங்கோ ரப்பை மாறமாக நடக்கிறீர்கள், எங்கோ ரப்பை மறந்திருக்கிறீர்கள். இன்னொரு பக்கம் அவனை விட்டும் நீங்கள் விலகி இருக்கிறீர்கள். எனவேதான் வாழ்வில் சோதனை, வாழ்வாதாரத்தில் சோதனை. எங்கோ மறந்திருக்கிறீர்கள். அதை பற்றி நம்ம சிந்திக்கிறதே இல்லை. ஏன் அவன் இப்படி நடந்தான் என்று கேட்பவர்கள் 1000. நான் எப்படி நடக்க வேண்டும் என்று சிந்தித்தவர்கள் குறைந்தவர்கள். ஏன் அவன் இப்படி நடந்தான்? அதல்ல கேள்வி. அவன் அழகாகவே நடப்பதாக வாக்களித்தான். அவன் அழகாகவே நடக்கிறான் என்றான். அவன் செயல் அழகானது என்கிறான். என் முடிவும் அழகானது என்கிறான். என் தீர்ப்பும் அழகானது என்கிறான். ஒன்னி மீது நான் எடுக்கிற அத்தனையும் அழகானது. அப்படியானால் எனக்கு சஞ்சலங்கள் வருகிறது என்று சொன்னால் நான் காரணம் என்று சிந்திக்க நான் யோசிக்காமல் விட்டதே பெரிய பெரிய பிரச்சனை. திருக்குர்ஆன் அது மிகப்பெரிய இடத்தில் நமக்கு வழி சொல்கிறது. உலகத்தில் பாக்கியம் என்ன தெரியுமா? வான்மறையோடு நீங்கள் வாருங்கள் என்கிறேன். உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது என்கிறேன். குர்ஆனோடு நீங்கள் உறவு கொள்ளுங்கள் என்கிறேன். உங்கள் உறவு அழகாகும் என்கிறேன். குர்ஆனை பாருங்கள், உங்கள் பார்வை கூட மங்காது என்றார்கள். அப்துல்லா இப்னு மசூத் சொன்னாங்க, மன் கரஅல் குர்ஆன் லம் யஸ்தமிர் இலா தில்கல் ஹாலா. ஒருத்தர் குர்ஆனை தொடர்ந்து ஓதி வந்தால் உலகத்தில் மருத்துவர்கள் கைவிடும் நோய்க்கு அவன் ஆளாக மாட்டான். குர்ஆனை ஓதிட்டே வந்தா மூலவியாதி வராதுன்னாங்க இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் சொன்னான், திருக்குர்ஆன் என்னவெல்லாம் செய்யும். இன்றைக்கு ஒரு பெரிய நிகழ்வு இது. குர்ஆனை இந்த சமூகத்தின் இதயத்தில் பதிப்பதற்கான நிகழ்வு. எங்கள் ஹாஃபிதுகளுக்கு சனது கொடுத்து அனுப்புகிற போது இதில் கலந்து கொண்ட உங்கள் இதயத்தில் அல்லாஹுவையே நாங்கள் நினைவாக்கி அனுப்ப ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனோடு நீங்கள் இருக்க வேண்டும், குர்ஆனோடு தொடர்பாக வேண்டும். உங்கள் இரவு குர்ஆனோடு இருக்க வேண்டும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல் இல்லா கலீலன். அல்லாஹ் சொன்னான், ரசூலே நீங்கள் இரவில் நில்லுங்கள், இரவில் நில்லுங்கள். கொஞ்ச நேரம் தூங்கணும், அதிக நேரம் நிற்கணும்.
அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அந்த ஆயத்தின் நிறைவு தொடரில் சொல்வான், ஒரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, இரவில் நிற்பது மாத்திரம் நோக்கம் இல்லை, அந்த இரவினுடைய வணக்கத்துக்குள்ளால் குர்ஆனை நீங்கள் அழகுபட ஓதுங்கள் என்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் குர்ஆனை மெதுவாக ஓதுவதை காட்டிலும் கொஞ்சம் சத்தமாக ஓத நான் பிரியப்படுகிறேன் என்றார்கள். ஏன் நாயகமே, ஏன் சத்தமிட்டு ஓத வேண்டும்? குர்ஆனை சப்தமாக நீங்கள் ஓதுகிற போதெல்லாம் நீங்கள் ஜொலிக்கிறீர்கள் என்றார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்ம ஜொலிக்கணும். குர்ஆனோடு நமக்கு ஒரு பெரிய உறவு. அது இரவு பாதுகாக்கப்பட வேண்டிய நேரம். இன்றைக்கெல்லாம் இரவு தொழுகையே பல பேர்கிட்ட இல்லை. திருக்குர்ஆனுக்கும் இரவுக்கும் தொடர்பு. ஒரு ஹாஃபில் ராத்திரியிலே குர்ஆன் ஓதணும் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஹஜ்ஜத்தில் குர்ஆன் ஹயாத் ஆகணுங்கிறாங்க. இன்றைக்கு ஹாஃபில்கள் கூட தஹஜ்ஜத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுறவங்க இருக்கிறாங்க. நீண்ட நேரம் நிற்பதற்கு இல்லை. தொழுகைகளிலெல்லாம் சிறந்த தொழுகை திருக்குர்ஆன் சொல்லும். தூலுல் கியாம், நீண்ட நேரம் நின்று தொழுதால் அது தொழுகைகளில் எல்லாம் சிறப்பான தொழுகை. நீண்ட நேரம் எப்படி நிற்பது? இமாம் ஷாஃபி சொல்வார், நான் தஹஜ்ஜத்தில் இஷாவுக்கு பின்னால் துவக்குவேன், தஹஜ்ஜத்தில் சுபுகு பாங்கு சொல்லும் போது முடிப்பேன். எவ்வளவு ஓதுவீர்கள்? ஒரு குர்ஆனை முழுமையாக முடிப்பேன். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாக. இரவில் தூக்கத்தில் தானே சுகம் கண்டோம். தூக்கம் குறைந்தால் சஞ்சலப்பட்டோம். நின்றவர்கள் என்ன சோர்ந்தா போனார்கள்? ஆரோக்கியத்தை இழந்து போனார்களா? நான் தூங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, நிற்பதற்கென்று நேரம் ஒதுக்க வேண்டாம். திருக்குர்ஆனுக்கும் நமக்கும் அதன் தொடர்புக்கும் இரவு தொழுகை அல்லாஹ் சொன்னானே, குமில்லைல் என்று சொன்ன அல்லாஹ் ஒரத்திலில் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்கள். அப்படியானால் பெருமக்கள் தஃப்சீரில் இணைப்பார்கள், குர்ஆனோடு இரவில் நில்லுங்கள். குர்ஆனை பார்ப்பதும் பாக்கியம், குர்ஆனை ஓதுவதும் பாக்கியம், பிறரை ஓதச் சொல்லி கேட்பதும் பாக்கியம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஓதுகிற போதெல்லாம் எத்தனை பெரிய பாக்கியம்! அல்லாஹ் சொன்னதை நான் இங்கே நினைவுபடுத்த நேரம் இல்லை. குர்ஆன் உன் உடலுக்கு ஆரோக்கியம் என்றான் அல்லாஹ். உடலுக்கு சுகம், நோய் வந்துச்சா வேற ஒன்றும் வேண்டாம், குர்ஆனை ஓதுங்கள். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தர்பாருக்கு ஒருவர் வந்தார். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், சிறுநீரகம் வலிக்கிறது என்கிறார். அன்னைக்கெல்லாம் அதுக்கு மருத்துவத்தை அந்த அளவுக்கெல்லாம் வளரவில்லை. கிட்னி வலிக்குதுங்கிறார், யூரின் பாஸ் பண்ண முடியலங்கிறார். சிறுநீரகம் வலிக்கிறது, யூரின் போனால் யூரின் வர்றதில்லை, யூரின் போகிற வழி அடைக்கப்பட்டிருக்கிறது. பெருமானாரிடத்தில் கேட்கிறார். இன்றைக்கெல்லாம் இது பல லட்சம் ரூபா நோய். இந்த நோய்க்கு ஷிஃபாவுக்கு பெரிய சிகிச்சை. அல்லாஹ் ஹயாத் வரைக்கும் ஃப்ரீயாக போக தௌஃபீக் செய்வானா. அல்லாஹ் நாடல்லன்னா நான் யூரின் கூட ஒழுங்காக பாஸ் பண்ண முடியாது. சிறுநீரகம் அளிக்கிறது யா ரசூலல்லாஹ். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு மருத்துவம் வளர்ச்சி பெறவில்லை. சொன்னார்கள், ஃபக்ர உம்முல் குர்ஆன் சும்மன் ஃபுசுஃபி, நீ உம்முல் குர்ஆனை ஓதி ஊதி விடுவாயாக. உம்முல் குர்ஆனை ஓதி ஊதி விடுவாயாக. உம்முல் குர்ஆன் என்றால் குர்ஆனின் தாய். குர்ஆனின் தாய்னா சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்து சூரா. இமாம் காதி பைதாவி சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு தஃப்சீர் எழுதுவார். இமாம் காதி பைதாவி உலகம் இன்றைக்கும் அவர் தஃப்சீருக்கு முன்னால் அடிமை. அரபுலகம் மாத்திரமல்ல, உலகமே அடிமை. ஆளுமை மிக்க தஃப்சீர். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு தஃப்சீர் எழுதும்போது சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு 10 பேர் இருக்குதுன்னு எழுதுகிறார். 10 பேர். அதில் ஒன்று உம்முல் குர்ஆன், இன்னொரு பேர் சூரத்து ஷாஃபியா என்றார். சுகமும் குணமும் அளிக்கும் சூரா. உங்களில் ஏதேனும் பாதிப்பு வருமா, சூரை ஃபாத்திஹா ஓதிடுங்க, அவருக்கு ஷிஃபாவாயிடும். சர்க்காரை ஆலமின் தர்பாருக்கு ஒருவர் வந்தார். பெருமானார் கேட்குறாங்க, சாபாக்கள் வந்தாங்க, நாங்கள் போனோம், ஒருத்தருக்கு சுகம் இல்லை, பாம்பு கடிச்சு போச்சு, ஓதி பார்த்தோம், சுகமாயிட்டு, ஆட்டை கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டோம், சாப்பிடலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆட்டை சாப்பிட்டுட்டீங்க, மிச்சம் இருந்தால் எனக்கு கொடுங்கன்னாங்க. நீண்ட ஹதீஸு. அதில் பெருமானார் அவர்கிட்ட கேட்டாங்க, அந்த படை தளபதிட்ட, எதை ஓதுனப்பா, பாம்பு கடி கூட குணமாகிற அளவுக்கு அப்படி என்ன உனக்கு வித்தை தெரிஞ்சிச்சின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனேன்னார்.
சர்க்காரை ஆளும் சரியாக நடந்தார் என்றார். வெசக்கடிக்கு கூட சூரை ஃபாத்திஹாவில் ஷிஃபா, ஷிஃபா என்று மாத்திரம் சொல்லவில்லை. ஒருவர் ஓத விஷத்தால் பாதிக்கப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தவரை அல்லாஹ் சுகமாக்கினான் என்று இமாம் புகாரி பதிவு செய்வார். இமாம் புகாரி, உடலுக்கு சுகம் திருக்குர்ஆன், தீராத நோய்களுக்கு சுகம். பைத்தியம் பிடித்தவர்களுக்கு முன்னால் உட்கார்ந்து திருக்குர்ஆனை ஓதுங்கள், ஓத கேட்டால் அவர் பைத்தியமும் தெளிவார் என்று பெருமக்கள் தஃப்சீரில் எழுதி வச்சார். பைத்தியக்காரர்களுக்கு கூட திருக்குர்ஆனை ஓதுங்கள், அவர் நன்கு கேட்கட்டும். அருமையான கிராத்தை அவர் கேட்கிற போது அல்லாஹ் பைத்தியத்தை கூட தெளிவாக்குவான். நம்ம இன்றைக்கு குர்ஆனை விட்டும் விலகி இருக்கிறோம். ஓதுவதிலும் விலகினோம், வாழ்வதிலும் விலகினோம். ஓதுவதிலும் விலகினோம், வாழ்வதிலும் விலகினோம். இங்கே உங்கள் இதயத்தில் பதித்து விடுங்கள். இப்படிப்பட்ட ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு பின்னால் உங்களுக்குள்ளால் ஒரு பெரும் மாற்றம் வர வேண்டும். அல்லாஹ்வை விட்டும் நான் தூரமாகிறேன், திருக்குர்ஆனை விட்டும் தூரமாகிற போதெல்லாம், குர்ஆனை விட்டு நீங்க தூரமாகிற போதெல்லாம், இன்னைக்கு ஹாபீஸுகள்கிட்ட கூட பெரிய பலகீனம். அன்னைக்கு ஒரு ஹாபீஸாட்ட கேட்டேன், தம்பி டெய்லி எவ்வளோ ஓதுறப்பான்னு கேட்டேன். டைம் கிடைச்சா ஓதுவேன். இன்னைக்கு எவ்வளோ ஓதுனப்பா? இன்னைக்கு ஓதலை, நேற்று ஓதலை, எப்பமாவது டைம் கிடைச்சா ஓதுவேன். எவ்வளோ வருத்தம். ஹாஃபிதுகள் குர்ஆனை விட்டும் விலகுவதும் தூரமாகுவதும். நான் குர்ஆனை ஓதி முடித்தேன். ஹாஃபிதாகும் போது ஜமாத்துல் அவ்வல்ல முடிக்கிறேன். ஜமாத்துல் ஆஹிர் ரஜப் ஷாபான்ல கொஞ்ச நாள், ஒரு 2 மாதம் 10 நாள் இருக்குது எனக்கு சனது கொடுக்க. அப்போ சொன்னாங்க தௌரு கொடுக்கணும், அப்புறம் தான் சனது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த 2 மாதம் 10 நாளில் என் உஸ்தாது பெருந்தகை அல்லாம அப்துல் ரஹ்மான் ஹஸரத், அல்லாஹ் அவங்க கபரை சொர்க்க பூங்காவாக்குவானாக. என்னுடைய ஹிப்ஸு உஸ்தாது அவங்க, நீ பாடத்தை கொடுத்துட்டே இருப்பாம்பாங்க. எப்போ கொடுக்கணும் ஹஸரத்? பிள்ளைங்களுக்கு புது பாடம் கேட்டு நான் முடித்தோடனே நீ வந்துருன்னு. அப்படி கொடுத்தேன். அந்த 2 மாதம் 10 நாளில் 12 தௌர் முடித்தேன். 12 தௌர். அந்த பாடம் நான் அடிக்கடி சொல்வது, நான் ஒரு நாள் ஒன்றுக்கு இத்தனை அலுவலுக்கு இடையே 10 ஜுஸு முடிப்பேன். 3 நாளில் ஒரு குர்ஆனை முடிப்பேன். உட்கார்ந்து ஒரு நேரம் கிடையாது. நடமாடிக்கொண்டிருக்கும் போது, வாகனத்தில் போகிற போது, மற்ற காரியங்களில் இருக்கிற போது, இரவின் தஹஜ்ஜத்திலே கொஞ்சம் வேலைகள் கூடும் போது கொஞ்சம் குறையும் கூடும். ஆனால் குர்ஆன் ஓதாத காலம் நமக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனையின் காலம். ஒரு 3 ஜுஸ் ஓத வேண்டாமா ஒரு ஹாஃபில்? ஒரு மன்சில் ஓதலாம். ஒரு வாரத்தில் ஒரு குர்ஆன் முடியும். சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். மற்றைய ஜனாதிபதிகளின் காலங்களை விட பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுதலாக இருந்த காலம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு காலம். இரவு இஷாவை முடித்துவிட்டு மகாம் இப்ராஹிமிலே வந்து நிற்பார்கள். அங்கே இருக்கிற காலமெல்லாம் உஸ்மான் இப்னு அஃபான் மஸ்ஜிது நபவியில் இருக்கிற காலத்தில் மஸ்ஜிது நபவியில் இஷாவோடு வந்து நிற்பாங்க. சுபுகு தொழுகைக்கு முன்னால் உஸ்மான் இப்னு அஃபான் சொல்வாங்க, என் ஹயாத்தில் எந்த இரவும் குர்ஆனை நான் முடிக்காத இரவுகளாக பார்த்ததில்லை. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, பல்லாயிரம் சுமைகளுக்கு இடையே தன்னுடைய ஆட்சி காலத்தை கொண்டு போனவர்கள், இத்தனை அலுவல்களுக்கு இடையே தினமும் இஷாவில் துவங்கியவர்கள் அதே உதுவில் சுபுகு தொழுதார்கள் என்று அதற்கு உஸ்மான் இப்னு அஃபானை பற்றி வரலாறு சொல்லும். ஒரு பெண்ணம்பெரிய ஜனாதிபதி ஒரு இரவில் ஒரு குர்ஆன் என்ற கணக்கில் தினமும் முடித்தார்கள் என்று சொன்னால், எங்கே அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள உறவு? எங்கே நாம் இருக்கிறோம்? சோதனைகளுக்கு இடையே வாழ்கிறோமே தவிர அதன் தீர்வுக்காக எந்த திட்டமும் நம்மிடத்தில் இல்லை. அதை விட்டு வெளியே வருவதற்கான வாழ்க்கையில் இன்னும் நாம் நம்மை சேர்க்கவில்லை. அற்ப உலகம் நம்மை துரத்துகிறது. இல்லை, கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், அற்ப உலகத்திற்கு பின்னால் நாம் ஓடுகிறோம். இதில் கல்வியாளர்கள், மார்க்கமுடையவர்கள், பொது அறிவு படைத்தவர்கள் என்ற வித்தியாசத்தை தாண்டி கொஞ்சம் தூரமாகவே ரப்புக்கும் நமக்கும் உள்ள உறவை ஆக்கி கொண்டதால் இன்றைக்கு நிறைய சோதனைகளை வீட்டிலும் நாட்டிலும் சந்திக்கிறோம். ஒரு நல்ல காலம், ஒரு நல்ல காலம் நீங்கள் உங்களை அழகுபடுத்துவதற்கு அல்லாஹ் கொடுக்கிறான்.
நம்மை நோக்கி ரமதான் வருகிறது. இங்கே எங்கள் ஆபிதுகள் கண்மணிகள் திருக்குர்ஆனை மனனம் செய்து சனது பெறுகிறார்கள். இந்த காலம் நீங்கள் குர்ஆனோடு ஒரு அழகிய தொடர்புக்கு நீங்கள் சொந்தமாக வேண்டும். ஓதவே தெரியாது, பரவாயில்லைன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்து கூட்டி ஓதுன்னாங்க. எழுத்து கூட்டி ஓது, ஒன்றும் தெரியாது. தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ சொல்ல தெரியல. தாலிகல் கிதாபு ஓது, உனக்கு 2 கூலி என்றார்கள். கேட்கிறார் சஹாபி, அழகாக முறையாக ஓதினால் 1 கூலி என்றார்கள். என்ன நாயகமே, தெளிவாகவும் அழகாகவும் முறையாகவும் ஓதுவதற்கு 1 கூலி. அவர் உச்சரிக்க சிரமப்படுகிறார், எழுத்தை கூட்டி கூட்டி ஓதுகிறார், அவருக்கு 2 கூலியா? ஆம். ஏன் தெரியுமா? அவர் ஓதினார், இன்னொன்று சிரமப்பட்டார். சிரமப்பட்டதற்கும் அல்லாஹ் கூலி கொடுப்பான். எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது என்று சொல்கிற முதியவர்களை, இளைஞர்களை கேட்கிறேன், எத்தனை நாள் சொல்ல போகிறீர்கள்? எத்தனை நாள் எனக்கு ஓத தெரியாது என்று சொல்ல போகிறீர்கள்? நான் ஆழமான செய்தியையும் இங்கே பேச வேண்டும். குர்ஆனுக்குள்ளே இருக்கிற ஆன்மீகம், குர்ஆனுக்குள்ளே இருக்கிற ரகசியம். இன்னலில் குர்ஆனி வஹர வ பத்னா, சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, குர்ஆனுக்கு வெளிரங்கம் இருக்கிறது, குர்ஆனுக்கு உள்பொருளும் இருக்கிறது. அங்கெல்லாம் நுழைந்து பேசுறதுக்கு எனக்கு அவகாசம் இல்லை. காரணம், குர்ஆனுடைய வெளிரங்கத்தினுடைய வார்த்தைகளை கூட சரியாக உச்சரிக்க முடியாத காலத்தில் வாழ்கிறோம். உச்சரிக்க தெரிந்தவர்களும் மனனம் செய்தவர்களும் அதோடு தொடர்புகளை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பொருள் கண்டு அறிந்தவர்கள், அறிவாளிகளும் அறிஞர்களும் அந்த பொருளை வாழ்க்கையாக்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பொருள் அறிந்தவர்களுக்குள்ளே வாழ்க்கை இல்லை. அதை விளங்கினால் வாழ்க்கை பெரிய திருப்பம். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இரவு ரவுண்டு வருவாங்க. ஜனாதிபதியாக இருக்கிற போது அவங்க அடிமையை கையில் கூப்பிட்டுக்கிட்டாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை கூட அழைச்சி கொண்டாங்க. ரவுண்ட்ஸ் வர்றாங்க மதீனாவின் வீதியில், உற்சாகமாக வருவாங்க. எதற்கு தெரியுமா? குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கல்ல, தன் மீது சுமத்தப்படும் குற்றங்களை சரி செய்வதற்கு. குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதல்ல, தன் மீது சுமத்தப்படுகிற குற்றங்களை சரி செய்வதற்கு. ரஹிமல்லாஹ் இம்ரான், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் புரியட்டும். யார் எங்கிட்ட இருக்கிற குற்றத்தை எடுத்து என் முன்னால வந்து சொன்னாங்களோ அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். இன்னைக்கு நம்ம குற்றத்தை நம்மகிட்ட வந்து சொன்னா அவன் கியாமத் வரைக்கும் நமக்கு எதிரி தான். குற்றத்தை சொல்றவங்களுக்கு ஒரு மார்க்கம் சட்டம் ஒன்று உண்டு. பப்ளிக்கில் சொல்லக்கூடாது, ரகசியமாக போய் சொல்லணும். நான் என் மாணவர்கள்ட்ட சொன்னர் உண்டு, எங்கிட்ட ஏதோ ஒன்று குறை அறிந்தால் சொல்லி விடுங்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு பள்ளியிலே 35 ஆண்டுகள் இமாமாக இருக்கிறேன். 35 ஆண்டுகள் என் ஜாமியாவினுடைய பேராசிரியராக, இன்று முதல்வராக இருக்கிறேன். எங்கள் ஜும்மா மஸ்ஜிதில் நான் சொன்னேன், ஒரு ஜும்மாவிலே, என்னிடத்தில் குறை இருந்தால், என் மீது யாருக்காவது வருத்தம் இருந்தால் சொல்லி விடுங்கள். காரணம், உங்கள் வருத்தத்தை சுமந்து நான் இமாமாக நிற்க விரும்பவில்லை, நான் விடை பெற்று விடுகிறேன். கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் மிகப்பெரிய உயர்வான இடத்தில் அல்லாஹ் சில பேர்களை தங்க வைப்பான். அதில் ஒருவர் இமாம். எப்படிப்பட்ட இமாம்? அவருக்கு பின்னால் நின்று தொழுதவர்கள் அவரை திருப்திப்பட்ட நிலையில் அவர் இமாமாக இருக்க வேண்டும். என் பேரில் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா சொல்லிடுங்க. உங்கள் திருப்தி இல்லாமல் நான் இமாமா இருக்க விரும்பலன்னு ஜும்மாவில் பேசினேன். அதில் நிறைய மக்கள் வருத்தப்பட்டாங்க. ஹதரத் நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் சொல்கிறது அதல்ல, முகத்தாட்சணைக்கெல்லாம் இல்லைம்மா, சொல்லு. ஹதரத் சில குறை இருக்குது, நீ சொன்னால் சரி பண்ணணும். இன்றைக்கு உலகத்தின் காரியங்களில் நமக்கென்று ஒரு புகழை எதிர்பார்க்கிறோம், இமேஜை வச்சிருக்கிறோம். அந்த இமேஜை யாராவது கொஞ்சம் வித்தியாசமான மட்டும் நடந்துட்டா அவங்களை எதிரியா பார்க்கிறோம். இல்லை, அல்லாவின் பார்வையில் நீங்கள் இமேஜ் உடையவர்களாக ஆக வேண்டும். மக்கள் கொடுப்பதல்ல கண்ணியம், உங்கள் ரப்பு உங்களுக்கு கொடுக்க வேண்டும். குறைகளை கண்டறியுங்கள் என்கிறேன், சரி செய்யுங்கள் என்கிறேன். உங்கள் ரகசிய வாழ்க்கையின் குறை உங்கள் மனைவிக்கு கூட தெரியாது. உங்களை படைத்த ரப்பு நீங்கள் பெட்ரூமில் இருக்கும் போதும் அவன் அறிந்து கொண்டிருக்கிறான். பாத்ரூம்ல முட்டு மறைச்சி குளிங்கன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்ரூம்ல முட்டு தெரிய வேண்டாம், நிர்வாணத்தில் எந்த பாகமும் தெரிய வேண்டாம். என் மனைவி கூட நான் பாத்ரூமில் இருக்கும்போது வரமாட்டாங்க, என் புள்ள வராது. ஆனால் நீங்கள் பாத்ரூமில் இருக்கிற போது
உங்க ரப்பு உங்களை பார்க்கிறான், உங்கள் மறைபாகம் தெரிய வேண்டாம். இன்னைக்கு உணர்வு எங்கே போனது? பாத்ரூமுக்கு போயிட்டோம்னா நம்ம சுதந்திர புருஷர்களாக, சில பேர் மொத்தத்தையும் மேலே கலட்டி வச்சுக்கிட்டு நிற்கிறான். மொத்தத்தையும் கலட்டி மேலே தொங்க போட்டுட்டு எல்லாமே வெளியில் தொங்குதுன்னு பார்த்து அவர் குளிச்சுக்கிட்டு நிற்கிறார். வெட்கத்தை இழக்கும் இடத்தில் ஈமானையும் சேர்த்தல்லவா இழக்கிறீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான். வெட்கம் ஈமானில் அங்கம் என்கிறார்களே, அங்கத்தை இழந்தால் எப்படி உறுப்பை காப்பாற்ற முடியும்? டோட்டல் நம்ம வாழ்க்கையில நிறைய குறைகள். நான் யாரையும் குறித்து பேசுறது இல்லை, குர்ஆன் நம்மை நோக்கி பேசும். நேரம் ரொம்ப குறைவானது, நான் ரொம்ப நிறைய செய்திகளை இங்கே சொல்வதற்கு இல்லை. போதும் உங்களை போன்ற படித்தவர்களுக்கு, அறிவாளிகளுக்கு, ஆலிம்களுக்கு, ஹாஃபிதுகளுக்கு, என்னை போன்ற இல்முக்கள் கொஞ்சம் பெற்றவர்களுக்கும் இந்த பயான் போதும். நான் என்னை மாற்ற வேண்டும், என் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும், என் குறைகளை கண்டறிய வேண்டும். என் குறைகளை கண்டறிந்து சொன்னால் அவர்களுக்கு துஆ செய்யும் இடத்தில் நான் இருக்க வேண்டும். அவங்களுக்கு நான் துஆ செய்யணும். என் குறையை சொல்லிவிட்டாரே, ஏன்? அவர் என்னை அல்லாஹ்வின் தர்பாரில் கண்ணியமாக்க முனைகிறார், என் நரகத்தில் இருந்து விடுதலை தர பார்க்கிறார். அது உங்களுடைய கவனத்தில் நான் பதித்து, சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இரவு ரவுண்ட்ஸ் வர்றாங்க, அடிமையை கூட்டு வர்றாங்க. அதோடு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. வரும்போது அந்த மதீனத்து வீதியில் ஒரு வீட்டை கடக்கிறாங்க. அங்கே ஒருவர் திருக்குர்ஆனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புவதை போல சப்தமிட்டு ஓதுகிறார். ஒத்தூர் ஒ கிதாபின் மஸ்தூர். அவர் ஓதுறார் சத்தமா. எப்போ? ராத்திரி 2 மணி. சஹாபாக்கள் எங்கே? அவர்களின் வாழ்க்கை எங்கே? அவர்களை பற்றி நான் படிக்கும் போதெல்லாம் அருமையான தகவல். அவர்கள் ஃபுர்சானுன் ஃபின்னஹாரி ஒரு ஹுபானுன் பிள்ளையில், பகலெல்லாம் உழைப்பாளிகள், பகலெல்லாம் உழைப்பாளிகள், போர்க்களத்தினுடைய வீரர்கள், குதிரை வீரர்கள். இரவெல்லாம் அவர்கள் மிகப்பெரிய துறவிகள், இரவெல்லாம் துறவிகள். நான் நிறைவு செய்கிற நேரம் வந்துட்டு, இருப்பினும் இந்த ஒரு செய்தியை சொல்லி உங்களை இதயத்தில் ஆழமாக பதித்து விரும்புவேன். இங்கே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, அதை அப்படியே ஓதிட்டு வந்துட்டு சத்தியமாக செய்கிறான்ல, ஒத்தூர் ஒ கிதாபி மஸ்தூர், பூரா சத்தியம். இன்ன அஸாப ரப்பிக லவாक़ி வமா லஹு மின் தாஃபிய. அந்த ஆயத்து தொடரல, உன் ரப்பின் வேதனை நிகழ்ந்தே தீரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உன் ரப்பின் வேதனை நிகழ்ந்தே தீரும். வமா லஹு மின் தாஃபி. அல்லாஹ் உன்னை தண்டிக்க வரும்போது, வேதனை கொடுக்க நினைக்கிற போது அதை தடுத்து நிறுத்துகிற அதிகாரம் இந்த மண்ணில் யாருக்கும் இல்லை. இது சத்தியம். தூரு சீனா மலையின் மீது சத்தியம், வேதத்தின் மீது சத்தியம். அடுக்கடுக்காக அருள் நிறைந்த ரப்பு சொல்லி, நிச்சயம் உனக்குள்ள தண்டனை வந்துதான் தீரும். அப்படியே கீழே உட்கார்ந்துட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எங்கே? அந்த வீட்டு வாசலில் சுவற்றில் அப்படியே சாஞ்சிட்டாங்க, சோத்தை பிடிச்சிக்கிட்டாங்க, கண்ணெல்லாம் கெட்டுது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்க, கொஞ்ச நேரம் அவங்க ஓய்வு எடுக்கிறாங்க. அப்புறம் சொன்னாங்க, புறப்பட்டுருவோமேன்னு சொன்னாங்க. எங்கேன்னு கேட்டாங்க. ரவுண்ட்ஸ் வரணுமே. மா நபி ஃபாயிலின் பிள்ளையில், இன்னைக்கு இரவு என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னாங்க. சமீத்துமா சமீத்து, கேட்ட செய்தி என் காதில் விழுந்த பின்னால் நான் அசைவோட கூட முடியாமல் போய்விட்டேன் என்றார். குர்ஆன் ஆளுமை, அதன் பொருள் விளங்கினால் நான் மனிதனாகிறேன், மனிதனில் புனிதனாகிறேன். இன்னொரு பக்கம் குற்றமற்ற மகானாகிறேன், குற்றமற்ற மகான். பொருள் அறிய வேண்டுமே. பொருள் அறிந்தால் அந்த குர்ஆன் அதன் ஹிதாப் எனக்கு என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனில் ஏவல்கள் வந்தபோது, அல்லாஹ்வின் தடைகள் சொற்கள் வந்தபோது யாருக்கோ என்று சஹாபிகள் நினைத்ததில்லை. எனக்காக இந்த ஏவல், எனக்கு தான் இந்த தடை என்று நினைத்த போது தொழுகையில் கண்ணீர் வந்தது. இன்றைக்கு நம்முடைய தொழுகை கவனம் இல்லாமல் அல்லவா போய் கொண்டிருக்கும். அழுதாங்க, படுத்துட்டாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன செய்யணும்னாங்க, என்னை வீட்டில் கொண்டு விடுனாங்க.
ஜனாதிபதியை வீட்டில் கூப்பிட்டு கொண்டு படுக்க வச்சாங்க. படுத்தாங்க. நீங்கள் எப்படி புரிவீர்களோ எனக்கு தெரியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மாதம் தன் அலுவலுக்கு போகவில்லை. நோய்வாய்ப்பட்டார்கள். எப்படிப்பட்ட நோய்? மக்களும் நாட்டின் அரசர்களும் அதிகாரிகளும் அவங்கள தினமும் சந்திக்க வந்தாங்க. நோய்க்கான காரணம் அறியவில்லை, என்ன நோய் என்றும் தெரியவில்லை. ஒரு மாதம் ஜனாதிபதி படுத்தார்கள், வீட்டடக்கமாகிறார்கள். பள்ளிவாசலுக்கு 2 பேர் துணையில் வர்ற அளவிற்கு என்ன ஏற்பட்டுச்சு? அந்த ஆயத் எனக்குள் இன்னும் பாதிப்பை தந்தது என்றார். நான் ஆழமாக சொல்லி முடிப்பேன். குர்ஆன் வாழ்வதற்கு, என்னை வாழ வைப்பதற்கு, என் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு, என் நரகத்தை பாதுகாப்பதற்கு, என் சுவனத்தை தருவதற்கு, அத்தனைக்கும் மேலால் என் ரப்பை என் இதயத்தில் சுமப்பதற்கு. மறந்து விடாதீர்கள், குர்ஆனை ஓதுவதற்கும் அந்த வாழ்க்கையை எடுப்பதற்கும் பொருள் அறிவதற்கும் அந்த பொருள் என் இதயத்தில் தாக்கத்தை உண்டாக்குவதற்கும் அதற்கெல்லாம் மேலால் படைத்தவனின் சிந்தனையை என்றைக்கும் சுமப்பதற்கும் நான் இப்போது எங்கள் ஹாஃபிதுகளுக்கு சனது கொடுக்கும் இந்த பாக்கியமான நேரத்தில் வந்திருக்கிற எல்லோருக்குமாக ஞாபகப்படுத்துகிறேன். இன்று முதல் குர்ஆனோடு ஒரு அழகிய தொடர்பை நாம் பெற்று விடுவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, நம்முடைய ஹயாத்தை பொருந்திக் கொள்வானாக, பரக்கத்தாக்கி தருவானாக, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் இரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக, ஹயாத்து வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக, படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் நம்மையோ அல்லது நமது குடும்பத்தை நமக்கோ சுமையாக்கி விடாமல் பாதுகாப்பானாக, ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாப்பானாக, ஆஸ்பத்திரி செலவுகளிலிருந்து பாதுகாப்பானாக, சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக, நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக, நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் இரக்கமுள்ள ரப்பு பரக்கத் செய்வானாக, நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக, குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக, சொர்க்கம் வரையிலும் அவர்களின் குடும்ப வாழ்க்கை தொடரச் செய்வானாக, இடையில் நின்று போகிவிடாமல் அருந்து போகிவிடாமல் அருளாளன் காப்பாற்றுவானாக, நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இங்கே சனது வருகின்ற ஹாஃபிதுகள் உட்பட இங்கே திருக்குர்ஆனை மனனம் செய்திருக்கிற எங்களை போன்ற ஹாஃபிதுகளுக்கும் மூச்சு பிரியும் வரையில் குர்ஆனில் எந்த ஒரு எழுத்தும் மறந்து விடாமல் பாதுகாப்பாயாக. நினைவில் நிற்க வேண்டும், நாங்கள் ஓத வேண்டும், அழகாக ஓத வேண்டும், உச்சரிக்க வேண்டும், உன் அன்பு கிடைக்கிற அளவிற்கு உச்சரிக்க வேண்டும், உச்சரிப்பாளர்களை ஓதுபவர்களை உருவாக்கவும் வேண்டும். மறுமையில் நீ ஓதுவாயாக, ஓதிக்கொண்டே செல், எங்கு போய் உன் ஓதல் முடியுமோ அங்கு வரைக்கும் உன் சொர்க்கத்தின் விரிந்த பூமி என்று நீ சொல்வாயே ரப்பே, அதுவரையிலும் எங்கள் ஓதும் பயணத்தை தொடரச் செய்வாயாக. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக எங்கள் கண்மணிகளான ஹாஃபிதுகள் பாக்கியம் நிறைந்த உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை 7:40க்கு நிறைவு செய்வேன் என்றேன். 7:55க்கு நிறைவு செய்கிறேன். நான் இஷாவுக்கு மேலால் திருப்பூரில் ஒரு ஹாஃபிது பட்டமளிப்பு விழாவில் சனது வழங்கி பேச வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அதே நான் சீக்கிரம் போய் சேருவதற்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.